அஸ்ட்ரோ தென்னரசு ஐயா அவர்களுடைய கருத்து பதிவு செய்ய வருகிறார். அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். அனைத்து ஜோதிட சான்றவர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் அஸ்ட்ரோ தென்னரசு நமக்களின் இனிய மாலை வணக்கம். அது குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய 113வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யூடியூப்பில் வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சோதனை சான்றவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இவங்கெல்லாம் பரிகாரத்தை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கி நான் பரிகாரத்தை தொட்டு பேசலான்ட்டு. இதில் முதல் தரமானது தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒருத்தர் சுயதொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சுயதொழிலில் சைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடியது. சுயதொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஜாதகர்கள் ஃபஸ்ட்டு அவருடைய ஜாதகத்தில் 2 குடையவன் 5 குடையவன் கெட்டிருக்கக்கூடாது. அவங்க சுயதொழில் செய்யலாம், அவங்களுக்கு சுயதொழில் சிறப்பாக வரும். அடுத்தது 9 குடையவர் கெட்டிருக்கக்கூடாது, அவர்களுக்கும் சுயதொழில் சிறப்பாக வரும். அடுத்தபடியாக 11 குடையவர் கெட்டிருக்கக்கூடாது, அவர்களுக்கும் சுயதொழில் சிறப்பாக வரும். இவர்களுக்கெல்லாம் பரிகாரம் தேவையில்லை. மேன்மேலும் வளரணும் அப்படின்னு சொன்னால் நல்ல காலகட்டங்களில் அதற்குண்டான ஆலய வழிபாடுகள் பண்ணும்பொழுது சிறப்பான முறையில் அவங்க வரலாம். இந்த மாதிரி 2 குடையவர் 5 குடையவர் 9 குடையவர் 11 குடையவர் கெட்டு போனவங்க தொழில் செய்கிறவங்க தான் மாட்டிக்குவாங்க. அல்லது சந்திரன் 6, 8, 12 உள்ளவங்க தொழிலில் லாக் ஆகிடுவாங்க. அல்லது 10 குடையவன் அஸ்தங்கமாக இருக்கக்கூடியவங்க, 7 குடையவன் அஸ்தங்கமாக இருக்கக்கூடியவங்க அல்லது நீச்சமாக இருக்கக்கூடியவங்க தொழில் செஞ்சாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அல்லது உபய இலக்கணக்காரங்களாக இருந்து அவங்க கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னா மாட்டிக்குவாங்க. இப்போது இவ்வளோ விஷயங்களை சொல்லியாச்சு, அப்புறம் அவங்களாம் தொழில் செய்யாமல் இருக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய. தொழில் செஞ்சால் துன்பங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன பண்ணுறது? சரி, அப்படி நான் சொன்ன மாதிரி எல்லாமே லாக் ஆகிருக்கக்கூடியவங்களுக்கு பரிகாரம். சுயதொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதுக்கு தொடர்ந்து ஆலய வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். தனம் அப்படிங்கக்கூடியது 2ஆம் பாவம், லாபம் அப்படிங்கக்கூடியது 11ஆம் பாவம். இந்த காலபுருஷத்துவத்திற்கு 2ஆம் பாவம் அப்படிங்கக்கூடியது சுக்கிரனை குறிக்கக்கூடியது, 11ஆம் பாவம் கூடியது சனியை குறிக்கக்கூடியது. கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மெயினாக சனி 10ஆம் பாவத்துக்குரியவர். அந்த வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் எது அப்படின்னு சொன்னால் செவ்வாய். அப்போது பணம் வரணும், லாபம் வரணும், பணம் கொளிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், இந்த மாதிரி பொருளாதார லாக் ஆனவங்களும் திருப்பதி போனால் தான் எனக்கு செல்வாக்கு கிடைக்குமா, என்னால் திருப்பதி கூட போகிறதுக்கு தகுதி இல்லை, நான் அந்தளவுக்கு லாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அந்த காலபுருஷத்துவத்துக்கு 10ஆம் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயினுடைய அதிபதினு சொல்லக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணுங்க. அந்த முருகனை பழனிக்கு போய் வரலாம், அதுக்கும் எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்கள் அருகாமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 5 கால பூஜை அல்லது 3 கால பூஜையாவது நடக்கக்கூடிய ஒரு முருகன் ஆலயத்தை முறையாக வழிபாடு பண்ணிங்கன்னா அதிலிருந்து ஜெயிக்கலாம். அது முறையாக வழிபாடு பண்ணணும். என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கக்கூடியவங்க அட்லீஸ்ட் தீபமாவது போட்டு வழிபாடு பண்ணுங்கள். என்னால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வர வழி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்தில் விளக்கு எரியாமல் இருட்டடைஞ்சு கிடக்கும் இல்லைங்களா, அந்த ஆலயத்துக்கு ஒரு மின் விளக்கு போட்டு தருது. இப்போ மின் விளக்கு போட்டு தர்றதுங்க சாத்தியக்கூறா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இன்றைய காலகட்டங்களில் சோலார் லைட் சிஸ்டம் நிறையா வந்துருச்சு. இப்போ முன்னாடி காலகட்டங்களில் அதுக்கு நான் என்ன பரிகாரம் சொல்லுவேன்னா, அந்த ஆலயத்தில் ஒரு ஆண்டுக்கு தீபம் ஏற்றக்கூடிய அளவுக்கு எண்ணெயை வாங்கி கொடுக்க சொல்லுவோம். இன்றைய காலகட்டங்களில் அழகாக அந்த ஆலயத்தில் வெளிச்சம் ஏற்றக்கூடிய அளவுக்கு, வெளிச்சம் எப்போது இருந்துக்கிட்டு இரவில் இருக்கக்கூடிய அளவுக்கு
அந்த ஆலயத்துக்கு வெளிச்சத்தை வைக்கக்கூடியதுக்கு ஒரு சோலார் லைட் ஏற்பாடு பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பேட்டரி இன்றைக்கி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு தாங்கும். மெயின் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படிங்கக்கூடிய அளவுக்கு. அதுக்கு அடுத்த ரேஞ்சில் நீங்கள் ஒரு அந்த லெவலுக்கு வரும்போது டெவலப் ஆகிடுவீங்க. இன்னும் அந்த கோயிலுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு எளிமையான பரிகாரம். அதுக்கு அடுத்தபடியாக பொதுவாக உத்தியோகத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கணும். ஏன்னா ப்ரைவேட் உத்தியோகம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டங்களில் நிலையில்லாமல் ஆயிடுச்சு. இதே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரைவேட் உத்தியோகம் வெளிநாடு அப்படின்னு சொல்லி சொன்னால் பொண்ணு கொடுக்குறவங்க கூட அழகாக கொடுத்தாங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் வேலை இருக்கான்னு சொல்லி சொன்னால் பொண்ணு கொடுக்க யோசிக்கிறாங்க. அதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எய்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ப்ராப்ளம் இருந்துச்சு. அன்றைய காலகட்டங்களில் டிரைவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசித்தாங்க. அதெல்லாம் பெரிய ப்ராப்ளமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைய காலகட்டங்களில் அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ இன்றைய காலகட்டங்களில் ஒரு சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பிஸ்னஸ் அப்படிங்கக்கூடிய லெவலில் தரமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் செய்யக்கூடிய பிஸ்னஸில் நல்ல நிலைமையில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு 100 பேரில் 10 பேர் லாக் ஆவாங்க. மீதி உள்ளவங்க 90 பேர் சைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் அவரவர்கள் தகுதிக்கேற்றவாறு ஏதாவது ஒரு ஆலய வழிபாடு அல்லது தானங்கள் அப்படின்னு குடிக்கக்கூடியதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் பார்த்த வரைக்கும் அவங்க எதுவுமே செய்யலை, நல்லா இருக்கான்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக இன்டீரியராக போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். வழிபாடும் ப்ளஸ் தானங்களும் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அவங்க பேரில் ஒரு நாள் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அவங்க ஏதாவது ஒரு இடத்துல அன்னதானத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க குழந்தைங்க பர்த்டே அன்னைக்கு, அவங்களோட ஒய்ஃபோட பர்த்டே அன்னைக்கு, அது சம்மந்தப்பட்ட கர்த்தாவுடைய பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது நடந்துக்கிட்டே இருக்கும். சராசரியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் வெளிப்பார்வைக்கு பார்த்துட்டு அவங்கெல்லாம் எதையும் செய்யறதில்ல, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்களும் சரியான ஜோதிடர்களை நாடி சரியான விதத்தில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தொழில் லாக் ஆனவங்களும் படிப்படியான முன்னேற்றத்துக்கு வரலாம். நான் பெரிய லெவலில் லாக் ஆகிட்டேன், இப்போ நான் எப்படி அந்த லெவலுக்கு அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க படிப்படியாக தான் முன்னேற முடியும். அதை யோசித்து பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக உத்தியோகத்தில் உயர்வு பெறணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், உத்தியோகத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரணும். இந்த நரசிம்மர் ஆலயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிறையா சில ஊர்களில், எங்கள் ஊரில் அந்த கோயில் இல்லைங்க, 50 கிலோமீட்டர் போகணுங்க, 60 கிலோமீட்டர் போகணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தூரத்துக்கு நீங்கள் போய் தான் வழிபாடு பண்ணணும். அது முக்கியம். அப்போ அந்த மாதிரியான இடங்களில் போய் நீங்கள் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு உண்டான பலாபலன்களை அடைய முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எளிமையில் அடைய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. கால நேரங்கள், உங்களுடைய தசாபுத்திகள், உங்களுடைய கோச்சார அமைப்புகள் உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்றபடி அமையக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் வளம் வந்திருக்கலாம். அந்த காலகட்டங்கள் கெட்டு போச்சு அப்படிங்கிறக்கூடிய காலகட்டங்கள் வரும்பொழுது நாம் நஷ்டத்தை சந்திக்கக்கூடியதோ அல்லது கீழ்நிலைக்கு செல்லக்கூடியதோ இருக்கும். அப்போ அந்த காலகட்டங்களில் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடியதை சரியான ஆச்சாரியர்களிடத்திலையோ இல்லை ஜோதிடத்திலையோ சென்று அறிந்து அதற்குண்டான பிராயசித்தத்தை தேடிக்கணும். அது முக்கியம். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அது படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அல்லது உத்தியோகமாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கு தகுந்தாற்போல் நாம் அதுக்குண்டான பிராயசித்தத்தை தேட வேண்டும். இப்போது இந்த பரிகாரத்தில் சொல்லுவாங்க எல்லாருமே, சார் நாங்கள் அப்படி ஏமாந்துட்டு இப்படி ஏமாந்துட்டுப்போன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் ஏமாற்றக்கூடியவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தெரியல யாரும். நீங்களாக போய் ஆசைப்பட்டு ஏதாவது ஏமாந்துட்டு ஜோசியர்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும். அது முக்கியம். எந்த இடத்துல எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்களே உணரலாம். இன்றைய காலகட்டங்களில் எல்லாமே சோசியல் மீடியாவில் இருக்குது. அப்போ எந்த விஷயங்களை யார் சொல்கிறாங்க, யார் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துடலாம். ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்களை சொல்லியாச்சு. அடுத்தது படிப்பு சார்ந்த விஷயங்கள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள் பிறந்த உடனேயே சரியான காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு அட்மிஷன் போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தைகள் நல்ல நிலையில் படித்து வந்துடுவாங்க. இந்த ஜாதக கர்மாவை ஒழுங்காக செய்யாதனால வரக்கூடிய விளைவுகள் தான் தன்னுடைய குழந்தைகள் படிக்கலை அல்லது தன்னுடைய கர்மாக்களை செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ ஜாதக கர்மா அப்படிங்கக்கூடியது என்ன? பிறந்ததிலிருந்து அவர்கள் ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துற வரைக்கும் அந்த நடைமுறை வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த விஷயங்களை முறையாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம்.
அந்த காரணத்தோடு தான் அந்த பிராயசித்தங்களை வச்சுருக்காங்க. அதை நம்ம ப்ராப்பராக பண்ணும்பொழுது அதுக்கு ஒன்றா பலாபலம் கிடைக்கும். ஓகே, இப்போ அந்த காலகட்டங்கள்லாம் தாண்டி வந்தாச்சு. என்னுடைய குழந்தை படிக்க மாட்டேங்க, என்னுடைய குழந்தைக்கு அஷ்டம சனி ஓடுது, 7.5 சனி ஓடுது, அல்லது அஷ்டம தசாபத்தி ஓடிக்கிட்டு இருக்கு, அல்லது படிப்புக்குண்டான ஸ்தானத்திலிருந்து விரைய ஸ்தானத்திலிருந்து ஒரு கிரகம் தசாபத்தி நடத்துது, சரியான தசாபத்தி இல்லாதனால அந்த குழந்தை படிக்க மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபஸ்ட்டு முறையான ஆலய வழிபாடு, சரஸ்வதி கோயில் ஆலய வழிபாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு தகுந்தாற் போல் உள்ள ஆலயங்களில் உள்ள வழிபாடு. அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் பட்சமாக யாகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, 3ஆம் பட்சமாக தானங்கள்னு சொல்லி சொல்லக்கூடியது. இது எது உங்களுக்கு சாத்தியக்கூறோ அல்லது 3ம் செய்யறதுக்கு சாத்தியக்கூறோ அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை செய்யலாம். அதை செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தைகள் படிச்சிடும். நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க, இன்றைக்கி நான் சரஸ்வதி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா பையன் படிச்சிருவானா, பாஸ் பண்ணிடுவானா? முடியாது. ஒரு பரிகாரம் வேலை செய்யறதுக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதிமுறைகள் 90 நாள் ஆகும்னு சொல்லியிருக்கு. அப்போ 90 நாளைக்கு முன்னாடி பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருக்கணும். அப்போ தான் அந்த பரிகாரத்தினுடைய வேலை அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு செய்ய ஆரம்பிக்கும். இது முக்கியம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக ஒரு குழந்தைகள் கெட்டு போய், அதாவது ஒரு சூழ்நிலைகள் தவறி முறை தவறி வாழ்க்கை வாழக்கூடிய நிர்பந்தங்கள் படுறாங்க. அதாவது புகைப்பிடிக்கக்கூடியது அல்லது தண்ணி அடிக்கக்கூடியது, ட்ரிங்க்ஸ் சார்ந்த விஷயங்கள், அல்லது பெண்கள் விஷயத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் கெட்டு போடுறாங்க, ஏற்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கிரக அமைப்புகள் தான் அதுக்கு காரணம். அப்போ அந்த ஜாதகத்தில் சின்ன வயசுலேயே ஏன் இந்த மாதிரி நிலைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். சரி, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அப்போ ஒரு குழந்தைகள் ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி சூழ்நிலை தள்ளப்பட்டுருவாங்க. மக்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது என்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட கூட நான் இந்த விஷயங்களில் அதுக்குள்ளான பிராயசித்தங்கள்லாம் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். என்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் அதை தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் இன்னொரு விஷயங்கள் அடிப்படையில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி அடிக்டான ஒரு குழந்தைகள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பிராயசித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாட்டை முறைப்படுத்த வேண்டும். அந்த குழந்தை ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், அது பாட்டுக்கு அது அதனுடைய வாழ்நிலைகள் போயிட்டே இருக்கட்டும். அந்த பேரண்ட்ஸ் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு முறைப்படுத்துங்க. அடுத்தபடியாக திதி கொடுக்கக்கூடியதை முறைப்படுத்துங்க. இது வரைக்கும் அந்த குடும்பத்தில் திதி கொடுக்காதவர்கள், பல ஆண்டுகளாக திதி கொடுக்காதவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த குடும்பங்களில் தான் இந்த மாதிரியான கெட்ட நிகழ்வுகள் நடைபெறும். அப்போ ஃபஸ்ட்டு திதி கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ அந்த திதி கொடுக்கக்கூடியதனுடைய விளைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, திலஹோமம் வரைக்கும் செய்ய வேண்டிய நிர்பந்தக்குள்ள தள்ளப்பட்டிருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் வியாதிபாத யோகத்திலேயோ அல்லது வைத்திருதி நாம யோகத்திலேயோ பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அந்த மாதிரியான குடும்ப நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் உடனடியாக அந்த நபர்களுக்கு திலஹோமம் செய்ய சொல்ல வேண்டும். திலஹோமத்தை செய்துவிட்டு அதற்கடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் முறையாக திதி, வருடாந்திர திதி கொடுக்க வேண்டும். இப்போ இந்த வருடாந்திர திதியில் ஒரு சிக்கல் என்னுடைய வாடிக்கையாளர்களும் கேட்பாங்க. இப்போ 11 மாதத்தில் எங்கள் ஊரில் பழக்கம் 11 மாதத்தில் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஐயா, இந்துவாக பிறந்த எல்லாத்துக்கும் புராணங்கள்லேருந்து, இதிகாசங்கள்லேருந்து, மனு தர்மத்திலிருந்து, அதுக்குண்டான வேதங்கள்லேருந்து எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. வருடாந்திர திதிங்கிறது ஒருவர் இறந்ததிலிருந்து அடுத்த ஆண்டு அதே தமிழ் மாதத்தில், நம்ம தமிழர்களாக இருந்தால் அந்த தமிழ் மாதத்தில் அதே திதியில் வரக்கூடிய நாள் தான் வருடாந்திர திதின்னு சொல்லக்கூடியது. இந்த 11 மாதத்தில் அப்படிங்கக்கூடியதெல்லாம் ஜோதிடர்களும் ஜோதிடர் அல்லாத வாடிக்கையாளர்களும் இந்த மாதிரி சொல்லுவாங்க, என்கிட்ட கேட்பாங்க. இதுக்கு விடிவுகள்லாம் இல்லைப்பா, விஷயங்கள் இதுதான், முறையாக கற்றுக்குங்க, முறையாக படிங்க, அப்போ நீங்கள் சரியாக சொல்லுங்கள், சரியாக அவங்க செய்வாங்க, சரியான பிராயசித்தம் கிடைக்கும் அதுக்கு. அப்போ அந்த திதி கொடுக்கக்கூடியதை முறைப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் இந்த குழந்தைகள் வழிதவறி போனவங்களுடைய இதில் 4 வருஷம் வரைக்கும் பொறுமையாக செயல்படணும். கம்பல்சரி அந்த திலஹோமம் பண்ணிட்டு திதி கொடுக்கணும். கொடுக்க படிப்படியாக அந்த குழந்தையினுடைய அந்த கெட்ட சுபாவங்கள் இருந்து ரிலீஸ் ஆகி நல்ல சுபாவங்களுக்கு மாறுவதை நீங்களே பார்ப்பீங்க. ஏன் இந்த பரிகாரங்கள் நாங்கள் சொல்கிறதில்லை அப்படின்னு சொன்னால், பல குடும்பங்கள் எங்கள் வம்சாவளியில் எங்களுடைய ஜாதியில் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட நம்ம விளக்கம் சொல்கிறதுக்கெலாம் நமக்கு டைம் பத்தாது, காலம் பத்தாது, நேரம் பத்தாது. அவங்களுக்கு விளக்கம் சொல்லி நம்மளால் புரிய வைக்க முடியல, அதனால் விட்டுடுறது. இப்போ சோசியல் மீடியாவில் சொல்கிறோம், முடிஞ்சால் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள காப்பாற்றிக்கிங்க.
ஏன்னா சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பார்க்குறீங்க. இப்போது இந்த திலஹோமம் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முறையான விதத்தில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி ஒரு சில முறைகள் இருக்குது. அந்த முறைகளில் பண்ணுறப்போ மினிமம் வந்து நான் சொல்ல ஒரு 15,000 ஒரு 35,000 அல்லது ஒரு 50,000 வரைக்கும் ஆகி பார்க்கும். இது முறையாக செய்கிறதுக்கு. எல்லாரும் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு 10,000 போதும், ஒரு 5,000 போதும், அல்லது தச தானங்கள் முறையாக கொடுக்கறதுக்கு ஒரு 20,000 லெவல் போதும். இல்லை 36 விதமான தானங்கள் கொடுக்கணும்னா ஒரு 50,000 to 80,000 ஆகும். இது முறையாக திலஹோமம் பண்ணுறதுக்கு. எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அட்லீஸ்ட் நான் சொல்லக்கூடியதில் ஒரு தசதானம் 10 விதமான தானங்களையாவது முறையாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 10,000 to 5,000 ஆகும். இது சரியாக ஏமாற்றாமல் பண்ணக்கூடிய ஒரு புரோகிதர் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏமாற்றக்கூடிய புரோகிதர் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னொரு 10,000 சேர்த்தி ஆகும். ஓகேங்களா? இதையாவது ஒரு முறையாவது கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வருடாந்திர தேதி கொடுக்கும் பொழுது ஒரு 750 ரூபாயிலிருந்து ஒரு 1000 வரைக்கும் ஆகும். அவ்வளோதான். இந்த செலவுகள் கூட நாம் ஒரு சேமித்து வச்சு பண்ண முடியாது. நம்மளுடைய குழந்தைகளுடைய நம்மளுடைய ஜென்ரேஷனுடைய வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி உங்களுடைய ஜென்ரேஷனை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க? அட்லீஸ்ட் இதையாவது செய்யணும். இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லா இடத்துலையும் ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒத்து வராது. ஒரு சில இடங்களில் நான் இப்போ 750 ரூபா 1000 சொல்லி சொல்கிறேன். அது ஒரு சில இடங்களில் 2,000 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்குள்ளே நான் தலையிட விரும்பலை. இதை செய்யுங்க. இல்லை இதெல்லாம் என்னால் செய்யக்கூட தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் இருப்பாங்க. ஆண் வர்க்கங்கள் இருக்காது, அந்த வீட்டில் பெண்கள் மட்டும் இருப்பாங்க. அந்த குழந்தைகள் இந்த மாதிரியான கெட்ட நிலைக்குள்ளே போயிருப்பாங்க, தவறான வழிகளுக்குள்ளே போயிருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு இது முயற்சி அப்படிங்கிறது முக்கியம். அந்த குழந்தை போகிற போக்கில் போயிட்டுட்டோம். நீங்கள் தொடர்ந்து 11 அமாவாசை அன்னைக்கு, இப்போ நான் சொல்லக்கூடியது இந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு 45 வயசு 50 வயசு 30 வயசுக்குள்ள உள்ள ஒரு பெண்கள் இன்னும் ஒரு கீழே உள்ள ஒரு பெண்கள் விடோவாக இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பரிகாரங்களை செய்ய முடியாமல் போகும் தொடர்ச்சியாக. அப்படிப்பட்டவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. எந்த மாதத்தில் தீட்டு வந்து விடுதோ அந்த அமாவாசையில் அந்த மாதங்களை தவிர்த்து அடுத்து வரக்கூடிய மாதங்களை தொடர்ந்து 11 மாதங்கள் செய்யுங்க. அதுக்கு விடிவு கிடைக்கும். அடுத்து நான் 45 வயசை தாண்டிட்டேன், இந்த டேட் ப்ராப்ளம்லாம் இல்லை, பீரியட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்ந்து அமாவாசை கொடுக்க முடியும். 11 அமாவாசைக்கு பசுமாட்டிற்கு ஒரு கைப்பிடி அகத்திக்கீரை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வாங்க. கொடுத்துட்டு வந்து அந்த நாளில் உங்களால் முடிந்த வரைக்கும் ஒருவருக்கோ இருவருக்கோ பல பேர்த்துக்கோ ஒரு அன்னதானங்கள் ஆகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தண்ணியோட முடிந்தவரை அவங்க போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சாப்பாடாக கொடுங்க. அது ஒருவருக்கோ இருவருக்கோ அப்படின்னு உங்களோட மனசு சார்ந்த விஷயம். அன்னைக்கு கண்டிப்பாக அன்னதானம் கொடுத்துருக்கணும். இதுவும் என்னால் முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் அந்த ஒரு கைப்பிடி அகத்திக்கீரையை பசுமாட்டிற்கு கொடுத்து விட்டு வந்து ஒரு கைப்பிடி அரிசி எறும்புக்கு தானமாக போடுங்கள். இப்போ சொன்ன பலன் இவர்களுக்கும் சரியாக நடக்கும். நான் சொன்ன ஒரு 3 வருடம் அல்லது 4 வருடம் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட குழந்தைகள் அல்லது அப்படிப்பட்ட ஒரு மகன் இருக்கான் அல்லது மகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 30 வயசு 25 வயசு 40 வயசு கூட இருக்கட்டும், அப்படிப்பட்டவர்கள் கூட திருந்தி வாழ்வார்கள். எதிர்பார்க்காத அளவுக்கு திருந்திடுவாங்க. சாதாரண ஒரு பரிகாரம் மாதிரி தான் தெரியும். இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அற்புதமான பலன் கிடைக்கும். இதை அவங்க குடும்பத்தில் அறியாமையே செஞ்சுக்கிட்டு வரக்கூடியவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படி தவறான பாதையில் போன பிள்ளைகள் நேர்மையான வழிக்கு வந்துடுவாங்க. அப்போ இதை செய்யுங்க. அப்போ அந்த குழந்தை சீர்திருத்தத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குடும்பம் மேன்மைக்கு வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க. இதை தாண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஒரு ஆலயத்தில் போய் ஒரு காவல் தெய்வ ஆலயத்தில் போய் இந்த கயிறு கட்டிக்கிட்டுலாம் வருவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிகிட்டு இருங்க. அது பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயம் செஞ்சுக்கிட்டே இருங்க. அது உங்களுடைய சார்ந்த விஷயம். அதுக்குள்ள நான் தலையிட விரும்பல. இதை எக்கார்ந்த கொண்டு விடாமல் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள பலாபலன் கிடைத்து விடும். ஓகே, அதுக்கு அடுத்ததான் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குது. இப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு அந்த தசாபதி நடக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அல்லது பூராட நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் தசாபதி நடத்திக்கிட்டு, எந்த கிரகம் வேணாலும் தசாபதி நடத்தலாம். பூராட நட்சத்திரத்திலிருந்து, பூராடம் நட்சத்திரத்திலிருந்து. இப்போ அப்படிப்பட்ட தசாபதி நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் உள்ள நபர்கள்
கிராமப்புறங்களில் தீ மிதித்தல் விழான்னு சொல்லி சொல்லுவாங்க, பூக்கள் இறங்குறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஆலயங்களில் அந்த தீ மிதித்தலுக்கு மூலப்பொருளான விறகு வாங்கி கொடுப்பது, உங்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல விறகு வாங்கி கொடுப்பது. முழுமையாக கூட வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க வாங்கி கொடுங்க, வாய்ப்புகள் இருக்கும் வாங்கி கொடுங்க. அந்த வாய்ப்புகள் இல்லாதவங்க இப்போ ஒரு 30,000 ரூபாய் ஆகுது, 50,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா என்னால் அந்த அளவுக்கு முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ தான் நம்ம பரிகாரம் அட்வான்ஸாக சொல்லி சொல்கிறோம். இந்த வருஷம் முடியல, அடுத்த வருஷம் செய்யுங்க. அடுத்த வருஷம் செய்கிறேன்னு சொல்லி வேண்டிக்குங்க அந்த ஆலயத்தில் போய், உங்களுக்கு தீமை ஏற்படாது. ஆனால் செஞ்சிடணும், அது முக்கியம். செய்யலின்னு சொல்லி சொன்னால் எதற்காக வேண்டிக்கிட்டீங்களோ அதே தீமை நடக்கும். அதுதான் தெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அப்போது நான் இதில் காசு கொடுக்க முடியாதுங்க, நான் அதில் ஸ்பான்சர் பண்ணிக்கிறேன், ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த தொகையை கொடுங்க. அதுக்குடான பலன் உங்களுக்கு மைனஸ் ஆகாமல், அந்த தீ அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்னு சொல்லி ஒன்று இருக்கும். வீட்டில் தீ பிடிக்கிறது, அல்லது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறது, அல்லது கேஸில் பிரச்சனையாகிறது, அல்லது கரண்ட்டில் பிரச்சனையாகிறது, அல்லது எதேச்சியாக ஒரு இடத்துல நடந்தக்கூடிய விஷயத்தில் நம்ம அறியாமல் காலை வச்சுட்டோம், அந்த காலில் பட்ட ஒரு பொண்ணு ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இருக்கிறாங்க, பெரிய அளவில் ஆகி காலை எடுக்கக்கூடிய நிலைமை கூட வரும் இல்லைங்களா, அதெல்லாம் ஆகாமல் இருக்கும். அப்போது இது ஒரு விதம். இன்னொரு விதம், அந்த ஆலயங்களில் இந்த தீ மிதிக்கக்கூடிய இடத்துல ஃபஸ்ட்டில் சூடம்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சூடத்தை வாங்கி போடுவாங்க. அந்த சூடத்தை கிலோ கணக்கில் வாங்கி போடுங்க, அல்லது உங்களுடைய லெவலுக்கு என்ன முடியுமோ அதை வாங்கி போடுங்க. சரி, அதுவும் என்னால் முடியக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லாத ஒருத்தருடைய ஜாதகம் எனக்கு இப்படி இருக்குது, அந்த ஜாதகம் நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னால், 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 4 ரூபாய்க்குன்னு சொல்லி எப்பப்பெல்லாம் உங்களால் முடியுதோ அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்லையோ அல்லது செவ்வாய்க்கிழமை நாள்லையோ ஆலயங்களில் போய் சூடத்தை கொஞ்சம் பெரிய சூடமாக அல்லது அதிகபட்சமான சூடமாக வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படிங்கக்கூடியதை குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கால் இந்த சூரியனும் செவ்வாயும் இணைந்து, அந்த சூரியனும் செவ்வாயும் சனி பார்த்துருது, அல்லது சூரியனும் செவ்வாயும் இணைந்து ராகு பார்த்துருது, அல்லது மாந்தியோடு சேர்ந்து கேது பார்த்துடுது, அந்த கிரகங்களும் ஒரு கால் நெருப்பு தத்துவ ராசின்னு சொல்லி சொல்லக்கூடிய மேசத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ அல்லது தனுசுலையோ இருந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தீ அப்படிங்கக்கூடியதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் கடுமையாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள், வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் தீ மிதிப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஆடை தானம் செய்வது, அன்னதானம் செய்வது, இது ஒரு விதம். இன்னொரு விதம், தானே அந்த தீ மிதிப்பது, வாய்ப்புகள் இருப்பவர்கள், அல்லது தீச்சட்டி எடுப்பது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த விதத்தில் எதை பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்திக்கிங்க. இதெல்லாம் இந்த நடைமுறை காலகட்டங்களில் இந்த நம்ம மோடி சொல்கிற மாதிரி டிஜிட்டல் இந்தியாவில் இதெல்லாம் என்னையா நீங்கள் பரிகாரம் சொல்லிடுறீங்க நீங்கள் நினைக்கலாம். பிரச்சனை வரும்போது தானே உங்களுக்கு தெரியும், வராமல் இருக்குன்னா அதெல்லாம் பண்ணிக்கிங்க. இது எதில் சாத்திக்கூறோ அதை நீங்கள் செஞ்சுக்கிங்க. அப்போ அந்த பிரச்சனையும் தப்பிச்சுக்கலாம். ஓகே, அடுத்தபடியாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனியும் ராகும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கிங்க. இது ஒரு விதம். சனி ராகு மாந்தி சேர்ந்துருக்கிறது ஒரு விதம். இப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு தீராத நோய் அப்படின்னு சொல்லி வர்றதுக்குனால ஒரு வாய்ப்பும், அல்லது இந்த ஸ்கேன் பண்ணக்கூடியதுலேயே என்ன நோயின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாமல், சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல், அந்த உடம்புல சரியான பிரச்சனை இல்லாமல் டாக்டர் போய் பார்க்குறப்பெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது, உடம்புல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான உள்ள நபர்களுக்கு சரபேஸ்வரர் ஆலயத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 9 to 10:30 உங்களுடைய வயதுக்கேற்ற தீபம், அல்லது அந்த ஆலயத்தில் நீங்கள் எங்கே சர்வேஸ்வரர் இருக்கோ அந்த ஆலயத்தில் தீபம் ஏற்ற அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த சிவனுடைய கருவறைக்குள்ளேயும் சர்வேஸ்வரர் இருக்கக்கூடிய கருவறைக்குள்ளேயும் தீபம் ஏற்றத்துக்கு உண்டான எண்ணெயை வாங்கி கொடுங்க. நல்லெண்ணெயாக இருக்கட்டும். இது தீப எண்ணெய்ன்னு சொல்லி வாங்கி கொடுத்துடாதீங்க. நல்லெண்ணெய், சிஞ்சிலி ஆயிலுங்கிறது முக்கியம். இந்த எண்ணெயை வாங்கி கொடுத்து அந்த ஐயர் அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஆயிலை உள்ளே கொண்டு போயிட்டாருன்னா அதுக்குண்டானது ஓகே ஆகிடும். நீங்கள் செஞ்ச பரிகாரம் வெற்றி அடைஞ்சிடும். அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்மகிட்ட வரக்கூடிய வாடிக்கையெல்லாம் கேட்பாங்க, ஐயங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்படிலாம் கேட்பாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு உண்டான பரிகாரம் வெற்றி அடைஞ்சு விடும். அப்போது அந்த தீபத்துக்கு உண்டான எண்ணெயை வாங்கி கொடுத்து வாருங்கள்.
இந்த தீராத நோய்கள் என்ன என்று கண்டுபிடித்து, அல்லது கண்டறிய முடியாத நோய்கள் என்ன என்று கண்டுபிடித்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, சரியாயிடும். ஓகே, சரவாங்கின்னு சொல்லுவாங்க. கைகால் மூட்டு ஜாயிண்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் ஆரம்பத்திலேயே இது பண்ணுனா பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாமல் தடுத்துக்க முடியும். கம்ப்ளீட்டாகவே நிவர்த்தி பண்ணிக்கக்கூடியதுக்கு கூட தேவரகசியத்தில் பரிகாரங்கள் உண்டு. இந்த வியாதிகள் இன்க்ளூடிங் கேன்சரு, அதுக்கு கூட தேவரகசியத்தில் பரிகாரங்கள் உண்டு. பரிகாரங்கள் இல்லாதே எதுவுமே கிடையாது. பரிகாரங்கள் சொல்லி ஒவ்வொருத்தரும் தப்பாக எடுத்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. காலங்கள் முக்கியம். நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்கள் செய்வதற்கான காலங்கள் இருந்தால்தான் அதுக்குண்டான நிவர்த்தி கிடைக்கும். நாளைக்கு இறக்கக்கூடியவனுக்கோ அல்லது நாளைக்கு நோயுடைய தாக்கத்தினுடைய சிவியராக ஆகி போய் அதை தடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவனுக்கோ பரிகாரத்தை தேடினா முடியாது. அப்போ அதுக்குண்டான காலங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான முறையான பரிகாரத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து விடுபடலாம். கேன்சருக்கு ஆலயம் உண்டு, ஹார்ட் அட்டாக் ஆலயம் உண்டு. இப்போ நான் சொன்னேன், சரவாங்கி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆலயங்கள் உண்டு, கிட்னி சம்மந்தப்பட்டதுக்கு ஆலயங்கள் உண்டு, சிறுநீரகம். அதை தாண்டி இன்னும் என்னென்ன உடல் உறுப்புகள் இருக்கோ அந்தந்த உடல் உறுப்புகளுக்கு இந்தந்த ஆலயங்களில் பரிகாரம் செய்தால் அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அந்த நோயிலிருந்து விடுபட முடியும்னு சொல்லி நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லி வச்சிருக்கின்றன. இதை நாம் கடைபிடிக்கிறதில்ல, கடைபிடிக்க தவறுகிறோம். அல்லது அந்த இடத்துல சரியான பூஜை முறைகள் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாமல் இப்போ காலங்கள் கடக்க போயிட்டுருக்கு. அப்போது இந்த மாதிரி ஆலயங்களை அறிந்து கண்டுபிடித்த சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு மேற்கொண்டு இருக்குது. அறிஞ்சு கண்டுபிடிச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால், ஆரம்ப நிலையிலேயே போனீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து அந்த தீவிரத்திலிருந்து தடுத்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒரு விஷயம், 2 விஷயம் தொட்டு காட்டுறேன். ஒரு குடும்பத்தில் கேன்சர் வரும் அப்படின்னு சொன்னால் சர்ப்பதோஷம் கடுமையாக இருந்தால் கேன்சர் வரும். சர்ப்பதோஷம் கடுமையாக இருந்தால், இந்த கடுமையாக இருக்கிறது அப்படின்னு எதை வச்சு சொல்றது? ராகு விருச்சிக ராசியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த ராகுவை அசுபகரங்கள் பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால் கடுமையான சர்ப்பதோஷம். நெருப்பு தத்துவ ராசிகளில் ராகு இருந்து அந்த ராகுவை சூரியனோ செவ்வாயோ பார்த்தால், மாந்தியும் சேர்த்து பார்த்தால் கடுமையான சர்ப்பதோஷம். அப்போ இந்த தோஷத்துக்கு சர்ப்பதோஷம் முறையாக பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கேன்சர் வராது. இல்லைன்னா இந்த மாதிரி உள்ள நபர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கேன்சர் நோயினுடைய அறிகுறி வந்துவிடும். அடுத்தது ஹார்ட் அட்டாக். கடகத்தை குரு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் சுபிச்சதானலாம் சொல்லக்கூடாது. கடகத்தை குரு பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். கடகராசியிலோ அல்லது விருச்சகத்திலோ அல்லது இன்னும் நிறைய இருக்கு, நான் ஒரு சில டூல்ஸ் மட்டும் கொடுக்குறேன். கும்பத்திலோ சூரியனோ சந்திரனோ குருவோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக் வரும். அதுக்கு அடுத்தபடியா மிதுனத்திலோ காற்று தத்துவ ராசிகள், அதில் மிதுனத்திலோ கும்பத்திலோ ராகுவோ அல்லது கேதுவோ அல்லது சனியோ இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட நபர்கள் சூசைட், தற்கொலை அல்லது தூக்கு அல்லது விஷமருதி மாய்வார்கள். அப்போ அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு என்ன பிராயசித்தம் தேடணும்? அப்போ ஹார்ட் அட்டாக் வரதுக்கு கிரகங்களை சொல்லியிருக்கேன், தூக்கு போட்டுக்கிறவங்களுடைய கிரகங்களை சொல்லியிருக்கேன், விசர்ணி சாவங்களோட கிரகங்களை சொல்லியிருக்கேன். அது 8ல் ராகு இருக்கக்கூடியவங்களுக்கு வேறு மாதிரியான விதிமுறை, அது வேற சமாச்சாரம். பார்த்த உடனே ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த குடும்பத்தில் அல்லது இந்த வம்சவாளிகள் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அறியறதுக்கான ரூல்ஸ் கொடுக்குறேன். இப்போ அதுக்கு அடுத்தபடியா கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சுக்கிரன் கண்டாந்த நட்சத்திரங்களுடைய சாரங்களை பெற்றிருந்தாலோ, சித்திரை நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பெற்றிருந்தாலோ, அல்லது உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அதில் இந்த செவ்வாயினுடைய ஸ்டார் 3 ஸ்டார் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 ஸ்டார் இருந்தாலோ கண்டிப்பாக
கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால், அல்லது 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால், அல்லது கடகம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். இதெல்லாம் வந்தே தீரும். அப்போ அதுக்கு என்ன பிராயசத்தம் தேடணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு, அல்லது ஆஸ்துமா அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. இப்போ ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒருத்தருக்கு வருதுன்னா, அந்த குடும்பத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னு சொல்லிச்சா அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு ஆஸ்துமா வரும். ஆஸ்துமானா ஆஸ்துமாவுடைய சார்ந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வரும். அப்போது இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு சிவனாலயத்தில் வழிபாடு பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் கரெக்டாக வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் நிவர்த்தி ஆகும். சொல்கிறேன் சார் இன்னொரு நாளைக்கு. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு என்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரியான ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. தீர்வு இல்லாமல் விஷயங்களே கிடையாது. நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அல்லது எல்லாருமே சொல்லுவாங்க, வாடிக்கையாளர் பார்த்துட்டு இருப்பாங்க, ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சொன்ன கிரகம் இப்படி ஜாதகங்களில் இருக்குது, அப்படிலாம் யாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தே தீரும், வரும், வந்திருப்பாங்க. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ இந்த விஷயங்கள் உள்ள அமைப்புகளுக்கு பிராயசித்தங்கள் சரியாக தேடணும். எல்லா விஷயங்களுக்குமே பிராயசித்தம் எங்கே இருக்குது தெரியுங்களா? குலதெய்வ வழிபாடு முறையாக பண்ணுறதுலையும் முன்னோர்களுடைய வழிபாடு முறையாக பண்ணுறதுலையும் தீர்வு 90% கிடைச்சிரும். அதை தாண்டி எந்த கிரகங்கள் கெட்டிருக்கோ அந்த கிரகங்களுக்கு உண்டான பிராயசித்தத்தை தேடும் பொழுது அதுக்குண்டான பலாபலங்கள் நிச்சயமாக மாறுபடும். இதை கவனத்தில் கொள்ளணும். இன்னும் ஒரு சில அமைப்புகளுக்கு மட்டும் பரிகாரம் சொல்கிறேன். ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் அமாவாசைவங்கன்னு சொல்லுவாங்க. பொருளாதார மேன்மை அடைவாங்க. அதை தாண்டி ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள்லையோ அல்லது ஹையஸ்ட் போஸ்டிங்லையோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையை தள்ளப்படுவாங்க. ஆனால் அந்த அமாவாசையில் அந்த திதிக்கு உண்டான தியாஜியன்னு சொல்லி ஒரு பாகை இருக்கும். அந்த பாகையிலே பிறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படிப்பட்ட ஜாதகம்தான் வீட்டுக்கு அடங்காத பிள்ளையாக அல்லது வேறு விதமாக நீங்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரி உள்ள அமைப்புக்குள்ளே தள்ளப்பட்டுருவான். அந்த அமாவாசையில் பிறந்த அந்த குழந்தை அப்படிப்பட்ட நிலைக்குள்ள தள்ளப்பட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் திலஹோமம் முறையாக செய்துவிட்டு திதியை முன்ன நான் சொன்ன மாதிரி முறையாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அமாவாசை தோஷத்தில் பிறந்த அந்த குழந்தையினுடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்படாது. அதுக்கு அடுத்தபடியாக விஷபயம். இப்போ நான் முன்ன சொன்னேன், ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துலேருந்து ஒரு கிரகம் எந்த கிரகம் வேணாலும் திசை நடத்தினாலும், அல்லது சதய நட்சத்திரத்திலிருந்து எந்த கிரகம் திசை நடத்தினாலும் விஷபயம் ஏற்படும். அந்த விஷபயம் அப்படிங்கக்கூடியது தூக்காக இருக்கலாம், பாய்சன் அருந்தறதால் இருக்கலாம், அல்லது யாராவது பாய்சன் கொடுக்கலாம். அந்த மாதிரி நிலைகள் ஏற்படும். தானாகவே அந்த விஷபயம் வரும். அந்த விஷபயம் வரக்கூடிய இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நஞ்சன்கூடு அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நஞ்சுண்டேஸ்வரர்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்தில் போய் வழிபாடு முறையாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷபயம் நீங்கிடும். சரி, என்னால் அங்கே போக முடியாதுப்பா. நஞ்சுண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லி எந்த ஊரில் எந்த ஆலயம் சிவனாலயம் இருந்தாலும் அந்த ஆலயத்தில் போய் பிரதோஷ நேரத்தில் அப்போ உங்களால் என்ன பிரதோஷத்துக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுது அல்லது வேறு விதமான திரவியங்கள் வாங்கி கொடுக்க முடியுது, வாங்கி கொடுக்கக்கூடியதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. தொடர்ந்து 3 பிரதோஷத்துக்கு அதை தேய்பறையாக வளர்ப்பறையாங்கிறது முக்கியம் கிடையாது, வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அந்த விஷபயத்திற்கும் நீங்கிவிடும். விஷபயத்தால் ஏற்படைய தொந்தரவுகள் இருக்காது, அந்த பிரச்சனைகள் வராமல் நீங்கிவிடும். அதுக்கு அடுத்தபடியாக திடீர் மரணம்னு சொல்லி குடும்பத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். எதிர்பாராத மரணங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்படக்கூடிய குடும்பமாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து கம்பளி தானம் கொடுத்து கொண்டு வருங்க. கம்பளிங்கிறது ஒரிஜினலாக இருக்கணும். ஓரளவுக்கு ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் ரேஞ்சு வரும். வருடத்துக்கு ஒரு முறை கூட கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த திடீர் மரணங்கள் ஏற்படுவது குறையும். அதே ஒரு குடும்பத்தில் திருவோண நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்திருக்காங்க ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் குறைந்த வயது மரணங்கள் இருக்கும். ஒரு 50 வயசு, 45 வயசு, 55 வயசு, 60 வயசு அப்படிங்கக்கூடிய காலகட்டத்தில் இறந்துருவாங்க.
அந்த குடும்ப நபர்கள் யார் வேணாலும் அந்த மாதிரி தான் இறந்துருப்பாங்க, பிற்காலங்களில் இறக்கக்கூடிய நிர்பந்தங்களை தள்ளப்படுவாங்க. அதுக்குண்டான கிரக அமைப்புகள் தான் அந்த ஜாதகத்தில் இருக்கும். அப்போ அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த குடும்ப நபர்கள் முறையாக திலஹோமம் செய்ய வேண்டும். இப்போ நான் சொன்ன கம்பளியை அந்த திலஹோமத்திலேயே தானம் கொடுக்கணும். 36 விதமான தானங்கள்னு சொல்லி சொன்னேன், அதில் ஒரு தானமாக இது வரும். அப்படி அது என்னால் முடியல, அவ்வளோ சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை காசை சேர்த்தி உண்டியில் போட்டு சேர்த்தி வச்சுருந்தாவது வருஷத்துக்கு ஒரு முறை தரமான கம்பளியாக வாங்கி யாராவது அந்த கம்பளி யாருக்கு கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு கொடுங்கப்பா. நீங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கவங்களுக்கு கொடுத்துருங்க. என் பையனுக்கே கொடுத்தேன், சித்தப்பண்ணு கொடுத்தேன், பெரிய பொண்ணு கொடுத்தேன், கொடுக்கக்கூடாது. அது முக்கியம். ஓகேங்களா? பிளட் ரிலேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா பரிகார வேலை செய்யாது. அது உங்களுடைய டியூட்டி. அதுக்கு நீங்கள் தலையிட்டக்கூடாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக ஜோதிடர்கள் நல்ல பெயர் வாங்கணும், புகழ் வாங்கணும், நல்லா ஒரு கஸ்டமர்ஸ் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சாம்பிராணி புகை, குங்குளிய புகை அல்லது பத்திக்குச்சி புகை ஆலயங்களில் போகிறப்ப வரப்பெல்லாம் எந்த ஆலயத்துக்கு போனாலும் இப்போ தான் நிறையா கப் சாம்பிராண்டி வந்துருச்சு, ப்ராப்ளங்கள் இல்லை. ஓகேங்களா? பத்திக்குச்சி வந்துருச்சு, அப்படி கத்தையாக கொண்டு போய் குத்தி வைக்கலாம். இந்த முஸ்லீம்ஸ்லாம் அவங்களுடைய இதில் பத்திக்குச்சி தான் குத்துவாங்க, புகை தான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்கும். கிறிஸ்டின்ஸுக்கெல்லாம் விளக்கு தான் பிரதானமாக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து நம்ம இதில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை நாம் யாரும் கடைபிடிக்கிறதில்ல. போனோமா ஒரு சல்யூட் அடித்தோமா, பூ கொஞ்சம் வாங்கி கூட அப்படி தூக்கி போட்டோமா பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜோசியர்கள் நல்லா பேர் வாங்கணும், புகழ் ஜோசியர்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், செல்வாக்காக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து எந்த ஆலயத்தில் வேணாலும் போங்க. புகை அந்த ஆலயம் ஃபுல்லாக உள்ளே நுழைஞ்சானா ஒருத்தன் அந்த ஆலயத்துக்குள்ளே வாசம் வரணும். அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு குங்குளியம் சேர்த்துனது இன்னும் நிறைய இப்போ விற்கிது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாம்பிராணிகளை நல்லா ஏற்றுங்க, வாசமுள்ள சாம்பிராணிகளாக ஏற்றுங்க. அந்த மாதிரி ஆலயத்துக்கு உள்ள காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட போதும். ஒரு சில ஆலயங்களில் ஆலயத்துக்குள்ளே ஏற்றத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் ஏற்றி வைங்க. இல்லை ஏதாவது திட்டினாங்கன்னா பரவாயில்ல, நீங்களே ஒரு பிளேட் கொண்டு போயிடுங்க, அந்த பிளேட்டில் வச்சு ஏற்றுங்க. அந்த புகையெல்லாம் போட்டு முடிஞ்சதுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க, கையில் திட்ட மாட்டாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 3 வருஷத்துக்குள்ளே நல்ல பேரும் புகழும் வந்துடும், உங்களுக்கு வாடிக்கையாளர் வர ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்கிறது 3 வருஷம் லாங் பீரியட். ஓகேங்களா? நீங்கள் இதை எந்த அளவுக்கு நம்பிக்கையாக செய்யறீங்களோ அதை பொறுத்து கூடி சீக்கிரம் விரைவாக உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கவர்ந்து எடுக்கப்படுவீங்க. சரி, ஓகே. இன்னொரு ரகசியம் கேட்ச் பண்ணிக்கும், அவ்வளோதான். இன்னொரு ரகசியம் ஜோசியர்களுக்காக. ஜோசியர்கள் வாடிக்கையாளர் வரவழைக்கிறதுங்கிறது ஒரு ட்ரிக்கு. அதுக்கு இதை பயன்படுத்திக்கிங்க. வந்த வாடிக்கையாளர்கிட்ட கேட்ச் பண்ணும்ல, பொருளாதாரத்தை கேட்ச் பண்ணும்ல, அதுக்கு ஒரு வழி. இதில் ஆன்லைனில் ஓடிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. அரகஜான்னு ஒன்று இருக்கும், எளிமையாக கிடைக்கும். ஓகேங்களா? அதில் குங்கும எசன்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும், குங்குமாதி தைலம். ஓகேங்களா? குங்குமாதி தைலம் வாங்கிக்க முடிஞ்சால் வாங்கிக்கிங்க, வாங்க முடியலைன்னா குங்குமப்பூ உங்களுக்கு கிடைக்கும். இந்த குங்குமப்பூவை பன்னீர் விட்டு அரைங்க சந்தன கல்லில். ஓகேங்களா? அரைச்சி அந்த எசன்ஸை எடுத்து அந்த அரகஜா இருக்கு இல்லைங்களா, அந்த அரகஜாவில் கலந்துக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு ராத்திரி நேரத்தில் உங்களோட இஷ்ட தெய்வங்களை வேண்டி, சித்தர்கள்லாம் வேண்டி, உங்களுக்கு என்ன பூஜையெல்லாம் தெரியுமோ அந்த பூஜையெல்லாம் அதை பண்ணிவிட்டு, இதை பூஜையில் வச்சு பண்ணிவிட்டு, நான் முன்ன சொன்ன மாதிரி நல்ல தூப தீபங்கள் காட்டி நல்ல புகை வரணும். அந்த புகையிலேயே இந்த மூழ்கடிக்கிற அளவுக்கு நீங்கள் புகை வர அளவுக்கு வச்சிடணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நல்லா உருவேற்றி அந்த சொன்ன மைய இருக்கு இல்லைங்களா, அந்த மையை சும்மா லைட்டாக பட்டும் படாமல் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா போதும். அது நெத்தினுடைய புருவத்தில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இல்லை நம்ம இப்படி கையளவுக்கு வைக்கணும், இவ்வளோ அளவு வைக்கணும், ஒரு காசளவு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ஒரு சின்ன ஒரு குச்சியில் ட்ராப், இந்த பல்லு குத்துக்கூடிய ஸ்டிக் இருக்குல்ல, அதை எடுத்து கூட ஒரு ட்ராப் அப்படி வச்சிங்கன்னா போதும். இம்ப்ரெஷன் ஆச்சுன்னா போதும், பக்காவாக வேலை செய்யும். ஓகேங்களா? வந்தவன் பணத்தை கொடுத்துட்டு தான் போவான். ஓகேங்களா? இதை வேற யாராவது எதுக்காவது பயன்படுத்தி விடாதீங்கப்பா, ஜோசியர்கள் மட்டும் பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்தபடியாக மரண யோகம் நேரத்தில் பிறந்துடுறாங்க, பிறக்கக்கூடிய நேரம் மரண யோகம், அல்லது ஒரு கல்யாணம் தவறி போய் மரண யோகத்தில் நடந்துருது. இதெல்லாம்
மேக்சிமம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உச்சபட்சமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் பிரம்மமுகூர்த்தம் அப்படிங்கக்கூடியதில் வந்து அவனே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரான், வரக்கூடிய வாடிக்கையாளரே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரான். அன்றைக்கி தான் மண்டபம் இருக்குது, அல்லது அன்றைக்கி தான் எனக்கு பையன் அங்கே இருக்குதான் இங்கே இருக்கா, அன்றைக்கி தான் பண்ணியாகணும், வேறு கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். நாம் பார்க்கக்கூடிய ஜோசியர்கள் வந்து பகல் நேரத்தில் மட்டும் இந்த மரண யோகம் இருக்கான்னு பார்த்துட்டு முதல் நாள் அந்த சூரிய உதயம் டு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் உள்ள அந்த நேரத்தில் வரக்கூடிய நாளில் மரண யோகம் வர்றதை கவனிக்க தவறிடுறோம். அந்த நாட்களில் ஏதாவது கல்யாணம் நடந்துருது, வேற ஒரு ஜோசியர் சொல்லியோ அல்லது நாமளோ கவனிச்சோ தெரியுது அப்படின்னு பட்சம், அந்த பட்சத்தில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எதுக்கு வருதுன்னு சொல்லியே தெரியாது, அப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படும். அப்போ அப்படிப்பட்ட நபர்கள் இப்போ வரக்கூடிய பங்குனி உத்திரம் வருது இல்லைங்களா, பங்குனி உத்திர நாளில் தக்காளி சாதம் ஒரு பல பேத்துக்கு தானம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வருடம் முழுதும் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் தவிர்க்கப்படும். திரும்ப அடுத்த வருஷம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு சிறப்பாக பண்ணணும். இல்லை என்னால் ஒரு 100 பேத்துக்கு 50 பேத்துக்கு கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது தக்காளி சாதம் ஒரு ஜீவசமாதி ஆலயத்தில் போய் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மரண யோகம், கரிநாள், தனியினால், பிரபலச யோகம், அந்த நாட்களில் செய்யப்பட்ட திருமணங்களால் ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் நிவர்த்தி கிடைக்கும். இதுவரைக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய பேர் அஸ்ட்ரோ தென்னரசு, நாமக்கல். என்னுடைய செல் நம்பர் 9442259503. இன்னொரு நம்பர் 9994645044. ஜோதிட கருத்து பரிகார பதிவுகள் செய்த நாமக்கல் அஸ்ட்ரோ தென்னரசு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படும்.